ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சொதி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னாக்கி தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொதி பண்ண போகிறோம். அப்படி தானே? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல தேங்காய் அரைச்சி பால் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோம். ஒரு மூடி தானே? ஒரு மூடி தேங்காய். இவ்வளோ தேங்காய் எடுத்துக்கோ. இவ்வளோ கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரம் கொஞ்சம் போட்டு இதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் வெந்நீர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பால் எடுக்கிறதுக்கு அந்த வெந்நீர் ஊற்றி பால் எடுத்துக்கலாம். தேங்காவை இதே மாதிரி வெந்நீர் ஊற்றி அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கணுன்னு அதை புளிஞ்சு எடுத்து அதை தேங்காய் பால் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு வாட்டி எடுத்து ஊற்றிட்டு 3வது வாட்டி எடுக்க தனியாக காய் வேக வைக்கணும். ஊற்றி இதே மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வாட்டி பால் எடுத்து ஊற்றியாச்சு. 3வது தடவை எடுத்துக்கலாம். சக்கை போட்டிருக்கு. பால் எடுத்தாச்சு. இது 2 தடவை எடுத்த பால், இது 3வது தடவை எடுத்த பால். அதில் காயை போட்டு வேக வச்சிடலாம். காய் போட்டு உள்ளி, சின்ன உள்ளி கொஞ்சம், கேரட்டு கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், வேக வச்சிடணும். நாலு மிளகாயும் 4 உள்ளியும் போட்டு அரைச்சி போட்டுருங்க. அரைச்சாச்சு. தேங்காய் பால் எடுத்து காயெல்லாம் வேக வச்சு அதில் உள்ளியும் மிளகாயும் அரைச்சி போட்டிருக்காங்க. இந்த சொதி இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். மதியானம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் காயை ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. உப்பெல்லாம் கரையணுன்னு. ஒரு லெமன் பிழிஞ்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் விதை இல்லாமல் ஊற்றிருக்கோம். நீங்கள் வடிகட்டினா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ண போகிறோம்
பால் தேங்காய் பானை எடுத்து இறக்கி வச்சுருக்காங்க. நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு இந்த பானை ஊற்றிடலாம். சுவையான தேங்காய் பால் சொதி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. வயிற்றில் புண்ணு இருக்குங்கிறவங்க இதை கண்டிப்பாக வச்சு செஞ்சு பாருங்கள். எங்கள் அம்மா இப்போ இந்த குழம்பு தாளிச்சிடலாம். தாளிக்க போகிறாங்க இந்த குழம்புக்கு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்காங்க. கடுகு வச்சோடனே கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம்.